நான் யார் என்பதை மெமரி லாஸ் காரணமாக, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு மெமரி லாஸ் காரணமாக நான் யார் என்பதை மறந்துவிட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் படி நான் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வை, விச் ஒன் மைட் பி தி ஹையர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம். ஓகே, ரெண்டும் ஈக்குவல் சொன்னீங்க. இல்ல இல்ல, நான் யாருன்னு தெரியும். மெமரி லாஸ்னால தெரியலன்னா இப்ப என்ன, அதனால என்ன பெரிய லாஸ்? யாருன்ற பேசிக்கே மறந்தாதானே பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி பதில்கள் வந்திருந்தன. அதாவதுங்க, மேலோட்டமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரலா இன்னைக்கு யாருமே நான் உடலு, நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் யாருன்னே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அது பேசிக் கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன் பொதுவா. டேய் நீ ஏன் பிறந்தேன்னு தெரியுமா? எவனுக்கு தெரியும்? ஏன்டா ஸ்கூலுக்கு போற? 3ஆம் கிளாஸ்ல இருந்து 20 வயசு வரைக்கும் நீ சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தமே இல்ல. சரியா? ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானே அடுத்து 20 வருஷத்த காலத்த ஓட்டுறானுங்க. சரியா? அடுத்து சரி போடா, 20 வருஷ வாழ்க்கைய வீணடிச்சுட்டு ஏன் படிக்கிறோன்னே தெரியாம. சரி பரவால்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் வேலைக்கு போவல்ல. வேலைக்கு ஏன்டா போற? பணம் சம்பாதிக்க. அட லூசு பயலே. பணம் சம்பாதிக்கிறதுக்காடா வேலைக்கு போணும்? வேலைக்கு போற பர்ப்பஸே வேற. நாலேஜோட பர்ப்பஸு பிளிஸ்ஸு. வேலைக்கு போற பர்ப்பஸு டூ பிளிஸ். அதாவது ஒரு கேம். உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரியே சொல்லிர்றேனே. நான் ஏன் பிறந்திருக்கேன்? இந்த உலகத்த அணு அணுவா ரசிச்சு ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கேன். எவனுக்குமே தெரியாதுங்க இந்த ஆன்ஸரு. சரி ஏன்டா படிக்கிற? இந்த உலகத்துல நான் விளையாடணும்னா, ஐ நீட் சம் பேசிக் நாலேட்ஜ். இப்ப பாஸ்கெட் பால் ஆடி விளையாடணும் அப்படின்னா, ஐ நோ ஹவ் டு ப்ளே தி கேம் இல்லையா? அப்ப கேம ப்ளே பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன். அப்புறம் 20 வருஷமா கத்துக்கிட்ட நாலேட்ஜ உள்ள கம்பெனிக்குள்ள போயிட்டு சும்மா புகுந்து ஆடுறேன். ஸோ ட்ரெய்னிங் 20 வருஷம். அப்புறம் பிளே கிரவுண்ட்ல ப்ளே பண்றது தான்டா வேல. ஸோ ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன? வேலைக்கு போறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் கத்துக்கொண்ட அந்த விஷயங்கள சும்மா அழகா விளையாடி அனுபவிக்கிறதுக்காக போறேன். அப்படின்னு எவனாவது சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஏன் பிறந்த? எங்க அம்மா, அப்பா பெத்துட்டாங்க, நான் பிறந்தேன். ஓ! அப்படியாப்பா? ஏன்பா படிக்கிற? படிச்சா தான் நெறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போலாமா? ஆஹா. ஏன் வேலைக்கு போற? அப்பதான் தான் சம்பளம் கிடைக்குமா? இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சரியா? அவங்களும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுதில்ல. அப்புறம் வேற என்னப்பா? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற? சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாங்க. எத்தன பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்றாங்கல்ல. சரி. பர்ப்பஸ் ஆஃப் மேரேஜ்ன்னு தெரியல. ஒரு நாளாவது எவனாவது சந்தோஷமா ஏன்டா வாழல? கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு கேட்டியா நீ? கேட்கல. ஆனா எனக்கு தோணுதில்ல நான் பண்ணா சந்தோஷமா இருப்பேன்னு. சரி விட்றா, ஏன்டா குழந்தைய பெத்துக்கிற? எல்லாரும் பெத்துக்கிறாங்கல்ல, அதனால பெத்துக்கிறேன். இல்லன்னா கேள்வி கேட்கறாங்களே, ஏன்டா அவன குழந்தைய பெத்துக்கலையா? அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இல்ல எல்லாவனும் கேள்வி கேட்டா அவன் பதில் சொல்லணும். சரியா? ஸோ சரி விட்றா. ஏன் பிறந்தேன்னு தெரியல, ஏன் படிக்கிறேன்னு தெரியல, ஏன் வேலைக்கு போறேன்னு தெரியல, ஏன் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, ஏன் பெத்துக்கிட்டேன்னு தெரியல. கடைசியில கிழவனாயி செத்து போறியே, ஏன்டா செத்து போற? எனக்கு என்ன தெரியும்? நான் சாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா போயிடுறேனே அப்படின்னு பதில் வருதுங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப் த பீப்பிள் ஆர் லிவிங். நோ ஒன் நோஸ் வாட் எக்ஸாக்ட்லி வாட். அதாவது லைஃப்னுடைய வெரி 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இது. ஏன் பிறந்தேன்னே தெரியல அப்படின்னா, ஏன் படிக்கிறேன்னே தெரியாம 20 வருஷம் படிக்கிறானுங்க. எதுக்கு வேலைக்கு போறோம்னே தெரியாம போறானுங்க. ஸோ டோட்டல் வாழ்க்கைய வாழ்றாங்களா? இல்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. சரியா? ஆனா இத சந்தோஷம்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஏன்பா நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ யாருன்னே தெரியாம இருந்தா, பின்ன நீ பண்றது எப்படி என்ன பண்றேன்னு புரியும். I don't know who am I, then how could I know that what I'm doing for what purposeங்க? நான் யாருன்னு தெரிஞ்சா தானங்க நான் எதுக்கு பண்றேன், நான் எதுக்கு இருக்கேன், நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரியும். So therefore மக்கள் இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் அழுது கொண்டிருப்பதை சந்தோஷம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்வேனே தவிர, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம எல்லாரும் கெட்டா போயிட்டாங்க அப்படின்னு கேட்டா, கெட்டு போய் கொண்டிருக்கின்ற அந்த உணவை நல்ல உணவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவேனே தவிர, இது கெட்டா போயிட்டாங்கன்னு கெட்டு தானே போயிட்டு இருக்கு.
வெரி பர்பஸே புரியாம வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிங்க? ஏங்க அப்பப்போ ஒரு மின்னல் வெளிச்ச மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷம்னு சொல்லிக்கிடாதாங்க. 24 மணி நேரமும் பயத்துல செத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன் வாழ்றேன்னே தெரியல, ஏன் படிக்கிறேன்னே தெரியல. ஒரு மண்ணும் தெரியாம வாழ்ற வாழ்க்கை, ஒரு கிளாரிட்டியே இல்லாம, பிரகாசமே இல்லாம, ஒரு சூனியத்துல ஒரு ஒரு இருட்டுல வாழ்ற வாழ்க்கை மாரி தெரியலையா? கண்ண கட்டி காட்டுல விட்டா வாழ்ற வாழ்க்கை தெரியலையா? அப்பப்ப எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல ஏதாவது கிடைக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்களா சுகப்பட்டு அது கூட துக்கமா தான் இருக்கும். சுகம்னு நினைச்சுக்கிட்டு அப்பப்ப ஒரு இமேஜினேட்டிவ் ஹாப்பினஸ்ல இருந்துகிட்டு அத சந்தோஷம் நீங்க சொல்லிப்பீங்களா தான் நாங்க நம்பணுமா? So it is impossible to have a bliss if you don't know who you are. நீ யார் என்றே தெரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நரகத்திலும் நரகமாகத்தான் இருக்க முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். But if you don't know that, நான் ஒண்ணும் அப்படி நரகமா ஃபீல் பண்ணலையே அப்படின்னா, அது கூட ஃபீல் பண்ண தெரியாத அளவுக்கு எருமையா இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோமே தவிர, அதுக்காக அது கஷ்டம் இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? எரும மாட்டுக்கு அடிச்சா உதைச்சாலும் அது வந்து சொரணையே இல்ல அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அடியும் உதையும் படல, அது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? கூடாது இல்லையா? துக்க ஜனன மரண துக்க ரூபமான சம்சாரத்தை விட்டு விலக வேண்டும்னு சொல்லிட்டு ஞானிகள் துடிக்கிறாங்கன்னா. ஏன்னா, தான் யாருன்னே தெரியாத வாழ்க்கை அவ்வளவு கொடுமையானதுன்னு ஃபீல் பண்ணவன் தானே வெளிய வரவே முடியும். அதுவே ஃபீல் பண்ணாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சைடு ஒரு கொஸ்டின கேட்டோம். மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன? எனக்கு அம்மா, அப்பா யாருன்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியாது. ரிலேஷன் யாருன்னு தெரியாது. அவ்வளவுதானே? நீங்க அழகா சொன்னீங்க. பிறந்த குழந்தை என்ன என்ன கஷ்டப்படுது? இது தெரிஞ்சுக்க போகுது. புதுசா வந்து நீ ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்க போற? இதுதான் அம்மா, அப்பா. எனக்கு குழந்தை மட்டும் என்ன அம்மா சொன்னத நம்புது அவ்வளவுதானே. ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தானேங்க. பிறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் அம்மா, இவன் தான் அப்பா, இவன் என் ஃப்ரெண்டு, இவன் ரிலேஷன், பெரியம்மா, சித்தி. ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நீ 20 வயசுல ஆனாலும் குழந்தையா இருக்க அப்படின்னு சொன்னா, நீயா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இவன அம்மாவ வச்சுக்கலாம், இவன அப்பாவ வச்சுக்கலாம், இவன வச்சுக்கலாம்ன்னு. அது எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுமா? வாசுதேவ குடும்பகம். உலகத்துல எல்லாருமே அம்மா, அப்பா, பிளட் ரிலேஷன்ஸ்ன்னு நினைக்கணும் அப்படின்னு தானே ஞானம். நீ உம் உன் தாய் வயிற்றில் பிறந்திருந்தா தானே கன்ஃபைன்ட் வட்டம் போட்டு வாழ்ற. பரவாயில்ல. இப்ப என்ன? யாரையாவது அம்மான்னு வச்சுப்போம், அப்பான்னு வச்சுப்போம், தம்பின்னு வச்சுப்போம், தங்கச்சின்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழலாம்ல. தட் இஸ் நாட் an issue at all. Memory loss is not at all a loss. But if you don't know who you are, that is the blunder mistake which we are going to have. இல்ல அப்படி அப்படி வாங்கலேன். ஒரு ஞானி. சரியா? நீங்க ஞானியா இருக்கும்போது, உனக்கு அம்மா, அப்பா யாரு, ரிலேஷன் யாரு அப்படிங்கிறது தெரியல. உன்னுடைய ஸ்கில் செட்ஸ் எல்லாமே கூட போயிருச்சுன்னு வச்சுக்கோ. ஆனா, நீ யாருன்னு உனக்கு தெரியும். இந்த உலகமே உனது பிம்பம் தான் என்று தெரியும். நீ மட்டும் தான் இந்த உலகமாய் இருக்கின்றாய் என்று தெரியும். நானே பேரானந்த உணர்வு என்று தெரியும். என் உணர்விலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த உலகம் என்பது தெரியும். இந்த உலகமே நான் தான் என்று தெரியும் என்ற அந்த அற்புத ஞானத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பட் அதர் தேன் தட் யூ டோன்ட் நோ எனிதிங் அட் ஆல். அப்படின்னா, ஆஹா நல்லாத்தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு தானே இருப்ப. இன்ஃபேக்ட் நீ ஞானி ஆயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உன் அப்பா உன் அப்பா அப்பான்னு நினைக்க போறதில்ல. யூ ஆர் கோயிங் டு ஃபீல் எவ்ரிதிங் இஸ் யூ அண்ட் யுவர் செல்ஃப். ஞானி ஆனதுக்கு அப்புறம் மெமரி லாஸ் ஆயிடும். இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பான்னு முத்திர குத்தி வச்சிருந்த அந்த மெமரியே லாஸ் ஆயிடும். யூ டோன்ட் வாண்ட் தட். லாஸ் ஆயிடும்னா அதை ஃபீல் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். சரியா? இதுதான் என் பெத்தம்மான்னு அவனுக்கு தெரியும். பட் he will not give any importance for that. அது தேவையில்லைங்கிறான் எனக்கு. எனக்குன்னு முத்திர குத்தி வச்ச உறவுகள் எனக்கு தேவையில்லை. எல்லாமே நான் என்ற அற்புத உணர்வுக்குள் வருகின்றான் ஞானி. அப்ப கிட்டத்தட்ட மெமரி லாஸ் பேஷண்ட் மாதிரி அவன் சந்தோஷமா தானுங்க வாழ்வான். இன்ஃபேக்ட் he needs that memory loss அப்படிங்கிற ஞான நிலையில சொல்லிட்டு இருக்கான். பின்ன நீங்க வந்துட்டு மெமரி லாஸ் தான் கஷ்டம். ஞானம் வந்து ஞானம் நான் யாருன்னு புரியலன்னா அதுல என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? So you have to understand that. So the basic truths of course நிறைய பேருக்கு அது தெரியல, புரியல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நம்மள சொல்லிக்க கூடாது. வெரி பேஸே நமக்கு தெரியலன்னா, அதாவது அஸ்திவாரமே பில்டிங்ல சரியில்லையா? நாங்க 15 மாடம் கட்டிட்டு நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு பேச முடியுமாங்க? அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க நல்லாத்தானே இருக்கோம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு. முந்தா நாளு நானும் தீபிகாவும் பாப்பாவுக்கு ஒரு புனே வரைக்கும் போயிருந்தாங்க. போயிருந்தப்போ ஒரு இளநீ கடைக்காரன் உட்கார்ந்திருந்தான். அந்த இளநீ பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு இளநீ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சரி வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னா, தம்பி ஒரு இளநீ கொடு அப்படின்னு.
எ என்ல பாதி தான் இருப்பான். ஒல்லியா இருந்தாங்க அவரு. சரியா? அவன் சேர்ல உட்கார்ந்திருந்தான். "தம்பி ஒரு இளநீ குடு" அப்டின்னேன். எந்திரிச்சான் பாருங்க. 8 கோணல்லாம் உடம்பு டான்ஸ் ஆடி நிக்கவே முடியல. ஃபுல் போத. சரியா? அப்படியே வந்து அந்த வண்டியில பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாரு. வண்டிய புடிச்சுட்டு நிக்கிறாரு. "எவ்வளவுப்பா?" ரூ. 30. சரி குடு ஒண்ணு. தடமாறிக்கிட்டே ஒரு இளநீ எடுத்து, இப்பிடி, இப்பிடின்னு வெட்டி, அழகா குடுத்து, திருப்பி நாங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அத வெட்டுன ஒரே வெட்டுல வெட்டக்கூடியத ஒரு 10 வெட்டு வெட்டுறோம். சரியா? பாவம் அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? கைய வெட்டிக்கலங்க. ஒரு வெட்டு கூட கையில படலங்க. அழகா வெட்டி எங்களுக்கு குடுத்துட்டு மறுபடியும் வந்து போய் உட்கார்ந்துட்டாரு நம்ம சேர்ல. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அவனுக்கு என்னங்க? நல்லாத்தானே இருக்கான். என்ன கைய வெட்டிக்கிட்டானாங்க? நீங்க போய் கேட்ட உடனே நாங்க ஜம்முன்னு வந்துட்டு வெட்டி குடுத்துட்டு நாங்க போய் உட்காந்தோம்ல அப்படின்னு பேசுனா, அது என்னத்த சொல்ல சொன்னேன் எனக்கு தெரியல. ஒரு ஆங்கிள்ல பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஐயோ! அடியாத்தி என்னமா வாழ்றாங்கடா! இது என்னடா நம்மல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம கரெக்ட்டா வாழணும், கரெக்ட்டா வாழலையே, கரெக்ட்டா வாழ்றோமா? இவனுக்கு என்ன குறைச்சல்? நான் சந்தோஷமா வாழ்றோம். 24 மணி நேரம் போதை. போதையிலேயே சம்பாதிக்கிறோம்ல நாங்க. சம்பாதிக்கிறோம், போதையிலேயே இருக்கோம். நல்லா தானே இருக்கு என்று வெளி தோற்றத்தில் பார்த்து நாம் சொல்லிக் கொள்ள முடியுமே தவிர, அது ஒரு வாழ்க்கையா? கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையா? நிக்க கூட முடியல. அது ஒரு வாழ்க்கையாங்க? when you don't have a self control, how could be that happinessங்க? அது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க பேசிக்கலாம். ஏங்க அவன் தள்ளாடிக்கிட்டே இருந்தாலும் வெட்டி குடுத்துட்டான்லன்னு. இது எப்படிங்க அது சந்தோஷமா இருக்க முடியும்? So therefore please try to understand that உச்சகட்ட பயத்தில் எப்போதும் நாம செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு ஒரு ஒரு தமசு கெர்ம மாடு மாரி இருக்கிறவனால மட்டும் தான் சொல்ல முடியும். நான் யார் என்றே தெரியாமல் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ஃபோர் ஆன்மீகத்தின் முக்கியமான கேள்வியான நான் யார் என்பது மிகவும் மகத்துவமான கேள்வி. அது உங்களுக்கு புரியப்பட வேண்டும். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் எதுக்காக பண்றீங்க அப்படின்றத புரிஞ்சு, தெரிஞ்சு ஒரு கிளாரிட்டியோட, ஒரு தெளிவோட, உங்க கண்ட்ரோல்ல நீங்க வாழுகின்ற வாழ்க்கை தான் அது வாழ்க்கையா இருக்க முடியுமே தவிர, நீ யாருன்னே புரிஞ்சுக்காம நான் என்ன பண்றது? நேத்து கூட நம்ம சொல்லியிருந்தோம்ல. உனக்கு ஒரு டூல் குடுத்துருக்கு. டூலோட கேட்லாக்கே தெரியாது. கேட்லாக்க படிச்சத எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாது. அந்த டூல் வந்து நீ யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அது உனக்கு உதவி பண்றதுக்கு பதிலா உபத்திரவம் தானே பண்ணும். நேத்து அதானே பார்த்தோம் நம்ம. சரியா? ஒரு மிக்ஸியோ, கிரைண்டரோ வாங்கியிருக்க. அதுல பக்காவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. நீ அத படி பயன்படுத்தினேன்னா, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ அதுக்கு அப்படியே உல்டாவா பண்ணேன்னா, டெய்லி அது உனக்கு இம்ச தான் குடுக்கும். அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தெரியறதில்ல. நீ யாருன்னே தெரியறதில்ல. இந்த உடம்பு எதுக்கு குடுத்துருக்குன்னே தெரியல. இந்த டூல்ஸோட கேட்லாக் என்னன்னே தெரியல. ஒரு மண்ணும் தெரியாம வாழ்ந்துட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்ல. அப்படி என்று மாறுதட்டக் கூடாது என்பது இன்றைய சத்சங்கத்தின் பதிலா எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் நான் யார் என்ற அந்த கேள்வியின் மகத்துவத்தை உணர்ந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொல்லி பதிலை நிறைவு செய்கிறேன்.